ஜெகத்குரு டாக்டர் பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கும் திவ்யாத்ம சுரபர்களாகிய உங்கள் அனைவருக்கும் கூட எமது இதயம் கனிந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நாம் தி அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் சீதா, அதாவது சீதாயனம் என்ற புத்தகத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். சீதா மாதா தனது குழந்தைகளுக்கு தினமும் ஒரு கதை சொல்லிட்டு வராங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா அன்று இரவு கூட குழந்தைகள் கேட்குறாங்க, அதாவது லவாவும் குஷலும் அகல்யா மாதா பற்றியும் கௌதம முனி பற்றியும் தங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் பற்றி சொல்லிட்டு அதை பற்றி விவரம் கேட்குறாங்க. மாதா சொல்கிறாங்க, நீங்கள் கேட்டதெல்லாம் சரி, அசல் உண்மையில் நடந்தது என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது இந்திரன் தேவர்களின் தலைவன். அப்படி இருக்க அகல்யா போன்ற அற்புதமான ஒரு யோகியின் வாழ்க்கையில் மோசம் செய்வாரா? அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நானே இந்திரதேவனிடம் சென்று எதற்காக செய்தீர்கள் இவ்வாறு என்று தெரிந்து கொள்ள நிச்சயித்தேன் அப்படின்னு சொல்லி மாதா சொல்கிறாங்க. அதாவது சிறு வயதில் தானே இந்திரன்ட்ட நேரடியாக போய் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு நிச்சயித்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு குழந்தைகள் கேட்குறாங்க, அப்படின்னா இந்திரனை நீங்கள் சந்திச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு மாதா, ஆமாம், நான் சொர்க்கலோகம் சென்றேன், இந்திரனை தரிசித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சோமா கேட்குறாங்க, அம்மா நீங்கள் எப்பம்மா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோமா கேட்குறாங்க. ஏன்னா சோமாவுக்கும் தெரியல இந்த விஷயம். அதற்கு மாதா சொல்கிறாங்க, நீ இன்னும் அந்த ராஜ்யசபைக்கு வரல. நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது, நான் சிறு வயசாக இருக்கும்போது அது நடந்தது. நீ வருவதற்கு முன்னாடியே நடந்துச்சு. அது எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவில் சொர்க்கலோகம் போயிட்டு, அந்த கனவில் சொர்க்கலோகத்துக்கு போய் இந்திரன் முன்னாடி நிற்கிறேன். இந்திரன் என்னை பார்த்து, குழந்தாய் உனக்கு என்ன வேண்டும், என்ன வேணும்னாலும் கூட என்கிட்ட கேளு அப்படின்னு இந்திரன் கேட்குறாரு. சீதா மாதாவுக்கு துக்கமும் அழுகையும் வந்துடுச்சாமா. ஏன்னா கனவுல அவர்கிட்ட கேட்குறாங்களாமா, எதற்காக நீங்கள் அகல்யா மாதா, அதாவது அவர் மிகப்பெரிய யோகி இல்லையா, அவரை மோசம் செஞ்சீங்க, உங்களுக்கு எப்படி அந்த மனசு வந்துச்சு? அவங்க மிகப்பெரிய யோகி ரிஷி. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி இவ்வளோ பெரிய துரோகம் மோசம் செய்ய முடிஞ்சது உங்களால் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, சின்ன குழந்தையா இருக்கக்கூடிய சீதா மாதா. அதற்கு இந்திரன் கூறுகிறாரு, மாதா நீ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. ஏன்னா அவருக்கு தெரியுது, இவங்க குழந்தை உருவில் இருந்தாலும் இந்த ஆன்மா, இந்த சீதா எவ்வளவோ பெரிய உயர்ந்த ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்திரதேவனுக்கு தெரியும் இல்லையா. மாதா ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கோ, இது எங்களுக்கு உண்டான பொறுப்பு. அதாவது என்னன்னா, யோகிகளை பரீட்சை செய்வது எங்களுடைய வழக்கம். அவர்களின் வளர்ச்சிக்காக நாங்கள் அவர்களுக்கு உதவவும் செய்வோம். அதாவது அவங்களுடைய குவாலிட்டியை நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அகல்யாவும் கௌதமர் இருவரையும் கூட பரீட்சை செய்வதற்காக தான் நான் அங்கே வந்தோம். அந்த சமயத்தில் கௌதமர் அங்கே இல்லை. அதனால் நான் அவரோட வேடத்தில் அகல்யா மாதாவை போய் சந்திக்கிறதுக்கு போனேன். பரீட்சை செய்வதற்காக தான் குடிசைக்குள்ளார நான் போனேன். ஆனால் அவர் எந்த உயர்ந்த திவ்யாத்மா அப்படின்னா யாரை சொல்கிறாங்க? அகல்யாவை. அகல்யா எவ்வளோ பெரிய உயர்ந்த திவ்யாத்மானா, நான் மாறுவேடமிட்டு சென்றிருந்தாலும் கூட அவர் என்னை கண்டுபிடித்து விட்டார். இந்திர தேவா, எதற்காக நீங்கள் என்னோட கணவனுடைய உருவில் நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மையை கேட்டுட்டாங்க. அவங்க அதற்கு நான் சொன்னேன், அம்மா உன்னை நான் பரிசோதிக்கத்தான் நான் வந்தேன். ஆனால் நீயும் என்னை உனது திவ்ய திருஷ்டினால் என்னை கண்டுபிடிச்சிட்ட. உன் மீது உள்ள பரிசோதனை வெற்றி அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியேற சமயத்தில், அதெல்லாம் சொல்லிட்டு நான் வெளியேற சமயத்தில் பார்த்தீங்கன்னா கௌதம முனிவர் என்ன பண்ணுறாரு, நீராடிட்டு குடிசைக்குள்ளார வராரு. அவர் என்னை அவர்களின் குடிசையில் இருந்து அவர்
வந்து அவரோட வேடத்தில் நான் இருப்பதை பார்த்த உடனே அவ்வளவுதான். எவ்வளோ பெரிய உயர்ந்த யோகி அவர் இருந்தாலும் கூட ஒரு நொடி பொழுது கூட தன்னைத்தான் அந்த ஒரு நொடி பொழுதில் தன்னைத்தான் அவர் இழந்துட்டார். அதாவது விவேகம் இழந்து போயிட்டார். தனது உருவில் வேறு ஒருவர் வந்து தனது மனைவியை மோசம் செய்துட்டாரு அப்படின்னு அவர் நம்பிட்டார். ஒரு நொடியில் வந்தவர் மீதுள்ள கோபத்திலே அவரை சபிக்க வேண்டும் என்று எண்ணுகையில் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கோபத்தில் அந்த எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய அவரை சபிச்சிடணும். ஏன்னா அவன் வந்து நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அது யார் என்னன்னு தெரியாது, அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க நமது மனைவிக்கு. உடனே அவங்கள வந்து சபிச்சிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும்போதே குடிசையிலிருந்து அகல்யாம்மா தான் வெளியில் வர்றாங்களாமா. இது வந்து உணர்ந்துறாங்க. அதாவது அகல்யாம்மா தான் எங்கே இந்திரனுக்கு வந்து சாபம் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தனது கணவன் கோபத்தில் இருக்கிறாரு, இந்திரனுக்கு ஏதாவது சாபம் கொடுத்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு, ஏன்னா இந்த பிரபஞ்சத்தை தேவர்கள் தான் பரிபாலனை பண்ணிட்டு வராங்க. அவர்களுக்கு ஏதாவதுன்னா இந்த சிருஷ்டியே பாதிக்கப்படும் இல்லையா, இயற்கை பாதிக்கப்பட்டு விடும், அதனால் மனிதர்கள் கூட பாதிக்கப்பட்டு விடுவார்கள் என்று எண்ணி இந்திரதேவனுக்கும் கௌதமருக்கும் இடையில் வந்து நிற்கிறாங்களாம்மா அகல்யாம்மா தான். கௌதமரே இந்திரனுக்கு சாபம் வந்து விடுறாரு. ஏன்னா அவர் ஒரு நொடி பொழுது கூட நிற்கலை, அவர் அந்த சாபத்தை விட்டுறாரு. இடையில் அகல்யா வந்து நின்றதுனால நீ கல்லாய் போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாபம் கொடுத்தது அது அகல்யாவை போய் சேர்ந்துருச்சு. அந்த சாபம் அகல்யாவிற்கு அந்த சாபம் வந்துச்சு. உடனே என்னாச்சுன்னா மெல்ல மெல்ல அகல்யாம்மா தான் கற்சிலையாக மெல்ல மெல்ல ஒவ்வொரு பாகமாக சிலை மாதிரி ஆகிறாங்க. தனது கணவனுக்கு கோபம் வந்துவிட்டது, சரியாக ஆலோசிக்கவில்லை என்று நொடி பொழுதில் புரிந்து கொண்டார் அகல்யா. அதனால் இந்திரனுக்கு ஏதாவது என்று அது இந்த சிருஷ்டியே பாதிக்கும்னு தெரிஞ்சுட்டு அந்த சாபத்தை தானே ஏற்றுக்கிட்டாங்க. எவ்வளோ பெரிய விஷயம்! ஒரு நொடி பொழுதில் அவங்க எந்த அளவுக்கு பரிபக்குவம் இருந்தால் ஒரு நொடி பொழுதில் அந்த அளவுக்கு அவங்களால யோசிக்க முடியும். அதுக்கு தன்னைத்தானே அர்ப்பணிச்சிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளார உள்ள அந்த அன்பு, அந்த கருணையின் பிரதிபலிப்பு தான் அது. ஒரு நொடி பொழுதில் அவங்க யோசித்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கருணை அவங்களுக்கு இருக்கும். இந்திரன் இயல்பு நிலைக்கு வந்துட்டாராம்மா. பிறகு கௌதமரை பார்த்து சொல்கிறான், நீ என்ன யோகி, உனது கோபத்தை கட்டுப்பாட்டில் வைக்க உன்னால் முடியலை. எந்த தவறும் செய்யாத ஒரு பெண்ணு உனது மனைவி இருந்தாலும் சாபம் விட்டுட்டியே. நான் உங்களை பரிசோதிக்கத்தான் வந்தேன். அகல்யாவே நான் மாறு வேடத்தில் வந்த போதிலும் என்னை கண்டுபிடித்து விட்டார். அகல்யாம்மா என்ன பண்ணாங்க, மாறு வேஷத்தில் தான் நான் வந்திருக்கேன், இருந்தாலும் அவங்க என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் நீயும் ஆலோசிக்க கூட சமயம் எடுத்துக்கொள்ளாமல் உனது நம்பிக்கையின்மை கோபத்தினால இவ்வளவு மோசம் நடந்துருச்சு பாரு. எந்த பாவமும் செய்யாத அகல்யாவிற்கு இவ்வளோ பெரிய தண்டனை, இவ்வளோ பெரிய சாபம் கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் சொல்கிறாரு. இந்திரன் அகல்யாவை பார்த்து, நீ இந்த சாபத்தை ஏற்றுக்கொள்ள தேவையில்லைம்மா. ஏன்னா அவங்க சரியாக விவேகத்தோடு இருக்கிறாங்க. அதனால் இந்திரன் சொல்கிறாரு, நீ இந்த சாபத்தை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை, உனக்கு முக்தி கிடைச்சிடுச்சு. ஏன்னா நீ அந்த பக்குவத்தை அடைஞ்சிட்ட, நீ திவ்ய உலகம் செல்வதற்கு உண்டான தகுதியும் அடைந்துட்ட நீ. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீ இவ்வாறே இந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டு உணர்வற்ற கல் சிலையாக உனது கணவன் சந்தேகம் மற்றும் கோபத்திலிருந்து விடுதலையாகும் வரை நீ இப்படியே இருக்கலாம். அவன் எப்போ உன்னோடது கணவன் வந்து இதிலிருந்து வெளியில் வராங்களோ, ஒரு நம்பிக்கை மற்றும் விவேகம் எப்போ வருதோ அது வரலாம் நீ இந்த கல் சிலையாகவே இருக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது, நீ எதை வேணுமா தேர்ந்தெடுத்துக்கோ. உனது கணவனுக்கு தீய குணங்கள் மறைந்து பிறகு இருவரும் இணைந்து கூட திவ்ய உலகத்திற்கு வரலாம். உனது முடிவு தான் இறுதியானது அப்படின்னு சொல்லி இந்திரன் சொல்கிறாரு. மாதா வந்து இந்திரனும் கேட்குறாங்க. மாதா வந்து இந்திரன்கிட்ட கேட்குறாங்க, என்ன நடந்துச்சுன்னு. கணவன் மீது உள்ள அன்பினால் தனது கணவன் எப்பொழுது முக்திக்கு தயாராகிறாரோ அப்பொழுது நாங்கள் இருவரும் இணைந்து முக்தி அடைகிறோம் அப்படின்னு சொல்லி அகல்யா வந்து சொல்கிறாங்க. கல் சிலையாக ஆகிவிட்டாரா அகல்யா
அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க குழந்தைங்க. ஆமாம், இதற்கு உபாயம் இல்லை. இந்த கதையை மாதா, லவா, குஷல் ரெண்டு பேர்த்திட்டையும் சொல்கிறாங்க. இவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். எப்பொழுதும் இந்த மாதிரி அவர்கள் கேட்டதே இல்லையாம்மா. மாதாட்ட கேட்குறாங்களா, இதுலேருந்து என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர்கள் சொல்கிறாங்களாம், கோபத்தை எப்பொழுதும் கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. முன்பின் ஆலோசிக்காமல் நாம் எப்பொழுதும் செயல்படக்கூடாது, அதன் பின்விளைவை நாம் தான் சந்திக்க வேணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டோம். நம்பிக்கை இல்லைன்னா அன்பே இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அன்பு இல்லை என்றால் தர்மம் இருக்காது. அதி உன்னதமான அன்பின் ஆதாரமாகவே இந்த சிருஷ்டி இயங்கி வருகிறது. அதி உன்னதமான அன்பின் சொரூபமாகவே அகல்யா மாதா திகழ்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதாவது இங்கே இந்த இடத்துல என்னென்னா, இந்திரனுக்கு சாபம் கிடைத்திருந்தால் இந்த சிருஷ்டி மொத்தமும் வீணாய் போயிடுக்கும். ஒரு விஷயம், கௌதமன் எவ்வளோ பெரிய சாபம் கொடுத்தும் கூட தனது கணவனுடனேயே முக்தி அடைவேன் என்று ஏற்றுக்கொண்டார் இல்லையா, அவரின் அதி உன்னதமான அன்பை பிரதிபலிக்கிறதாமா. அந்த அகல்யா மாதாவுக்குள்ளார இருக்க அன்போட விஷயம் சொல்கிறாங்க. இந்திரனுக்கு மட்டும் சாபம் கிடச்சிருந்தா அந்த சிருஷ்டியை பாதிக்கும். கௌதமனுக்கு எவ்வளோ பெரிய சாபம் கொடுத்துருந்தாலும் கூட இல்லை, அவர் முழுமையாக மாறி அவரோட இணைந்து நானும் முக்தியை பெறுறேன், அது வரல அந்த சாபத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய அன்பின் கருணையின் பிரதிரூபமாகவே இருக்காங்க இல்லையா. கௌதமனுக்கு எவ்வளவோ ஞானம் உள்ளது, ஆனால் அகல்யா மாதாவிற்கு அதி உன்னதமான அன்பு இருக்குது. அதி உன்னதமான அன்பு இல்லாத ஞானம் அவிவேகம் சொல்கிறாங்க. அகல்யா சிலையாக மாறிய பிறகு கௌதமன் உணர்றாராமா, எனது கோபத்தினால நான் அவசரப்பட்டு சாபம் கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் உணர்றாரு. அதை உணர்ந்து அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா, தவம் செய்கிறதுக்காக உடனே கிளம்பி போயிடுறாராம். தவம் ஒன்று தான் அதுக்கு சரியான வழி, தவத்தினால் மட்டுமே தன்னை சரிப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு எல்லாத்துக்கும். அவர் என்ன பண்ணார், உடனே தவத்திற்காக கிளம்பி போயிட்டாராம். அப்பவும் கூட ஒரு தவறு பண்ணுறாரு. என்னன்னா, தான் செய்த தவறை சரி செய்து கொள்ள தவத்திற்கு செல்லும் அவர் தனது சாபத்தினால தனது மனைவி சிலையாக நிற்கிறாங்களே, இவங்களை யார் பார்த்துப்பாங்க இந்த காட்டில் அப்படின்னு அந்த எண்ணம் கூட அவருக்கு இல்லாமல் போச்சு. அதுதான் விவேகம் அப்படிங்கிறது இல்லை. அந்த அகல்யாவை யாரெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய தேவதைகள், பஞ்சபூதங்கள் அனைத்தும் கூட அந்த மாதாவை பார்த்துக்கிட்டாங்களாம். சிலையாக இருக்கக்கூடிய அந்த மாதாவை பார்த்துக்கிட்டாங்களாம். அவருக்கு எத்தனையோ ஆண்டுகள் ஆணுச்சாமா. யாருக்கு? கௌதமருக்கு. அவர் என்னவோ தவம் மேற்கொள்கிறார், ஆனால் அன்பு மட்டும் அவர் மட்டும் என்னமோ தவம் வருடக்கணக்கில் தவம் இருக்கிறாரு, ஆனால் அவருக்குள்ளார அன்பு இல்லை. அன்பு இல்லைன்னா எதுவுமே இல்லை இல்லையா. எத்தனையோ யோகிகள், ரிஷிகள், முனிவர்கள் இந்த சிருஷ்டிக்காக தவம் செய்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனால் அவர்களுக்குள் அநாகத சக்கரம் திறந்து கொண்டு அன்பை உணரவில்லைன்னா இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு அணுவும் கூட ஒன்றுமே இல்லை. அன்பு இல்லைன்னா இந்த சிருஷ்டியில் எதுவுமே இல்லை. அந்த அன்பை மையமாக வச்சு தான் இந்த சிருஷ்டியே இயங்கிக்கிட்டு இருக்கு. அன்பு இல்லைன்னா இந்த சிருஷ்டியே இல்லை. கண்களுக்கு தெரிகின்ற, கண்களுக்கு தெரியாத அனைத்திலும் கூட அன்பு நிறைந்திருக்கு. அன்பு என்பது இல்லைன்னா தவத்தினால் சக்தி கிடைக்கலாம், ஆனால் விவேகம் கிடைக்காது. விவேகமற்ற சக்தி எப்போவுமே அழிவையே சந்திக்கும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ராவணனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கலாம். ராவணனை போல தவம் புரிந்தவர்கள் யாருமே இல்லை. எவ்வளோ சக்தி கொண்டவன், இந்த உலகத்தையே ஆளக்கூடிய சக்தி கொண்டவன். ஆனால் என்ன பண்ணுறது, அவனுக்கு விவேகம் இல்லை, அதனால் அழிவை தான் சந்தித்தான் இல்லையா. அந்த மாதிரி தவம் தியானம் செய்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். இருந்தாலும் கூட அதற்கு அன்பு இல்லைன்னா இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு மதிப்பே இல்லை தான். அகல்யா சிலையாக இருக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஸ்ரீராமனுடைய
பாதங்கள் பட்டு அந்த சிலை மேலே உடனே அகல்யாவுக்கு நிஜ உருவம் பெற்று விட்டாராமா. எப்பொழுது அகல்யாவிற்கு அந்த விமுக்தி கிடைக்குதோ அது அந்த அந்த அன்பு, அவருக்குள்ளார இருந்த அன்பு இந்த பூமி முழுவதும் ஒரு பிரவாகம், நதி பிரவாகம் போல அந்த அன்பானது பரவச்சாமா. உலகம் முழுவதும், பூமண்டலம் முழுவதும் அந்த அன்பு பரவச்சாமா, அந்த அகல்யா மாதாக்குள்ளார இருந்த அன்பு. அப்போ என்னாச்சுன்னா, அங்கே இருக்கக்கூடிய கௌதமர் மேலேயும் கூட அந்த அன்பு போய் அன்போட பிரதிபலிப்பு பட்டது. அப்போ என்ன நடந்ததுன்னா, அவருக்குள்ளார அன்பு மலர்ந்தது அப்படின்றாங்க. அவர் அவ்வளோ தவம் புரிந்தும் கூட அவருக்குள்ளார எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த அகல்யா மாதாவோடைய அன்பு பிரவாகம், நதி பிரவாகம் போல அவரை எப்போ போய் உணரும், அதாவது தொட முடிந்ததோ, அந்த அன்பு அவரை தட்டியதோ, அப்போ அவருக்குள்ளார இருந்து அன்பு வெளிப்பட்டுச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கும் அந்த விமுக்தி அப்படிங்கிறது கிடைச்சிச்சாமா. சோமா கேட்குறாங்க, எதற்காக எதுவும் தப்பு செய்யாத பெண்களுக்கு இவ்வளோ தண்டனை? எங்கே பாரு தப்பே செய்யாத பெண்களுக்கு ஏன் தண்டனை வருது அப்படின்னு சொல்லி மாதா கேட்குறாங்க. மாதா சொல்கிறாங்க, நான் தற்பொழுது மகாராணியாக இருந்தாலும் கூட அவ்வாறு இருப்பதற்காக நான் வரலை, உனக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சீதா மாதா அயோத்தியின் மகாராணி இல்லையா, இருந்தாலும் கூட அந்த மகாராணி அந்த பதவி அவங்க அனுபவிக்க முடியல. அவங்க வனத்தில் தான் இருக்காங்க. நீங்கள் மகாராணி தானே அம்மா? ஆனால் நான் மகாராணி தான், ஆனால் நான் அதற்காக வரல. நான் பிறந்ததே வசுந்தராவிலிருந்து தான். வசுந்தரா அப்படின்னா பூமியிலேருந்து தானே அவங்க வந்தாங்க. நான் வந்தேன். அவ்வாறு வந்தால் தான் வசுந்தராவின் தாய்மை எனக்கு புரியும். அதாவது பூமினாவே தாயின்னு சொல்கிறோம் இல்லையா, ஏன்னா தாயினாவே அதனுடைய சிறப்பே வேறு. அதற்காக அதாவது இந்த தாய்மையை உணர்வதற்காக, அதற்காக தான் நான் பூமியிலிருந்தே வெளிவந்தேன். பூமி அப்படின்னா மண்ணு கிடையாது, பூமினா தாய். அனைவரும் உணர வேண்டும் இதை. நான் இதை உணரும் போது இந்த பிரபஞ்சம் முழுதும் கூட அனைவரும் உணர்வார்கள். நான் இதை உணர்ந்தேன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் உணர்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாதா சொல்கிறாங்க. வரக்கூடிய காலத்தில் பூமி அப்படின்னாவே மண்ணில்லை, நமது அம்மா என்று உணர்வார்கள். நம்மை சுமக்கிறது இந்த பூமி தான், தாய் தான். நமது உணர்வு அனைத்தும் கூட அம்மா சுமக்கிறாங்க. நம்மளை மட்டும் இல்லை, நம்ம உடலை மட்டும் இல்லை, நம்மளுடைய உணர்வுகளையும் இந்த பூமாதா சுமக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோமாவிடம் சொல்கிறாங்களாம்மா. நான் எத்தனையோ பிறவிகள் எடுத்து இந்த பூமியில் எடுத்திருப்பேன், ஆனால் உனக்கு எனது ஒரு சில பௌத்திக உருவம் தெரியும். உனக்கு நான் இந்த பூமி மீது கண்களுக்கு தெரிகிற உருவிலும் வந்தாலும் சரி, கண்களுக்கு தெரியாத உருவிலும் வந்தாலும் கூட நான் எந்த காரியத்திற்காக இந்த பூமி மீது வந்தேனோ அதை நிறைவேற்றிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பூமி மீது அன்பு, இயற்கை மீது அன்பு, உயிரினங்கள் மீது அன்பு, இதற்காக தான் நான் இந்த ஜென்மம் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா மாதா சொல்கிறாங்க. ஸ்ரீராமனுடைய வேலை என்னென்னா, அந்த அன்பு ஒவ்வொருவரிலும் கூட அன்பு இருக்கு இல்லையா, ஒவ்வொருவரிலும் கூட அந்த அன்பு இருக்குது. பேசிக் அதுதான். அதை வெளிக்கொண்டு வர்றது தான் ஸ்ரீராமனுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவ்வாறு வெளிவந்த அன்பினை அனைவரிடமும் தொடர்பு கொள்ள வைப்பது தான் மாதாவோட பணி. அதாவது ஸ்ரீராமனுடைய வேலை என்னென்னா, ஒவ்வொருவருக்குள்ளார இருக்கக்கூடிய அன்பை வெளிக்கொண்டு வருவது. மாதாவுடைய வேலை என்னென்னா, அந்த வெளிவந்த அன்பை ஒவ்வொருவரிடமிருந்து கனெக்ஷன் பண்ணி விடுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். இதனுடைய விவரத்தை மீண்டும் நாளை பார்க்கலாம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.